வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சிகம். குருவுடைய பார்வை இன்னும் இருக்குது. பட் குரு இப்போ வக்ரம் அடைகிறார். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து தசம கேந்திராதிபதி, லார்ட் ஆஃப் 10 அண்ட் அவருடைய பொசிஷன் வந்து கேதுவோட 11ல் மறுபடியும் நீச்சம். ஸோ விருச்சிகம் வேலை விஷயத்தில் குறிப்பாக வந்து உங்கள் ஒர்க் லைஃப் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். சில பேருக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் வரலாம். குழப்பங்கள் எப்படின்னா, மாற்றிடலாமா, மாறலாமா, இது ஓகேவா, இது கிடைக்குமா, இது அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுமா, அப்படி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். இது முடிவெடுக்கிறதுக்கு, வேலை விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சரியான மாதம் இல்லை. ஒரு மாற்றம் செய்கிறதுக்கும் இது சரியான மாதம் இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அண்டு ஒர்க் லைஃப்பும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். உங்களோட இருக்கிற கலீக்ஸோட ஒத்துழைப்புலாம் கொஞ்சம் குறையலாம். ஜூனியர் சீனியர்ஸோட ஒத்துழைப்பும் கொஞ்சம் குறையலாம். ஸோ ஒரு பக்குவமாக உங்கள் ஒர்க் லைஃப்பை பிளான் பண்ண வேண்டிய ஒரு மந்த் இது. நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை பிரச்சனை எதுவும் வராது. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணத்தில் 12th ஹவுஸில் வருவார். மறுபடியும் அவர் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் விருச்சிகத்துக்கே வந்துடுவார். குரு பார்க்க, சுக்கிரன் பார்க்க, சுக்கிரன் பார்க்க, குரு பார்க்க. சுபர்கள் இருவர் பார்வை பரிவர்த்தனை செய்வதால், லார்ட் ஆஃப் 7 அண்ட் லார்ட் ஆஃப் 5 பார்வை பரிவர்த்தனை, குடும்பத்தில் உள்ள ஒரு எண்ண அதிர்வுகள் எல்லாமே சுமூகமாக, சாந்தமாக, சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்பை தரும். அதே மாதிரி உங்களுக்கு திருமண முயற்சிகள், அந்த திருமண விஷயங்கள் ஏதோ இந்த மாதம் உங்களுக்கு வரன் அமையவும், நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதை வந்து திருமணமாக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வைப்ஸ் வருது. நீங்கள் ஒன்று சொல்ல அதை உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு வரன் காமிக்காத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது, அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது மனசில் வந்து வரக்கூடிய ஒரு மந்தாக தெரியுது. அது ரொம்ப ஃபேவரபுளாக நான் பார்க்குறேன் ரிலேஷன்ஷிப் சைடில். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு விருச்சிகம், சூரியன் தான் கொஞ்சம் ஸ்கோர் சுமாராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நீங்கள் 10th படிக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் +2, சப்போஸ் நீங்கள் காலேஜ், சப்போஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் 30 ஆகுது பட் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதனால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதனால் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், இதனால் 2 வருஷம் கழிச்சு நடக்கும், இதனால் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த எண்ண அதிர்வுகளை இப்போ விட்டுடுங்க. இந்த மந்த் மட்டும் விட்டுடுங்க. ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் பிளானிங் மட்டும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டூ வாட் யூ ஆர் டூயிங். அது போதும். அதே நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 9ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து அப்படி இப்படி போகிறதுனாலையும், சுக்கிரன் வந்து 12லேருந்து மறுபடியும் ஃபஸ்ட் ஹவுஸு, குரு பார்வை, குரு வக்ரம். பெண்களுக்கெல்லாம் வந்து மன ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏதோ ஒரு வேகம், கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ஒர்க் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் எல்லாம் நல்லபடியாக நடந்துடணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் வந்து நல்லா சார்ஜ் பண்ணிக்கிங்க பாசிட்டிவாக. எப்படியும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் கிடையாது. எப்படியும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் கிடையாது. உங்களுடைய கடமையிலேருந்து நீங்கள் விலகவும் முடியாது. ஸோ
உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கங்க. உங்களை நீங்களே பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணிங்க. இந்த மாதம் முடியும் போது நீங்கள் நினச்சிங்க நம்ம எவ்வளவு ஒரு சூழ்நிலை நமக்கு டஃப்பாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்களே உங்களை பாராட்டிங்க. ஆரோக்கியம், ஹெல்த். செவ்வாயுடைய ஸ்கோர் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது. சூரியனும் அதே மாதிரி தான் இருக்கார். ரெண்டுமே வந்து ஈட் அண்ட் எனர்ஜி வந்து இந்த மாதம் ஒரு சிலருக்கு கம்மி ஆகலாம் எனர்ஜி லெவலில். ஸோ அது வந்து ஹெல்த்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் அது வந்து டெஃபிஷியன்சின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஏதோ இன்னும் எனர்ஜி பத்தலைன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் நல்ல ஃபுட்டு, கொஞ்சம் நல்ல ஒரு நேச்சரோடு அப்படி கொஞ்சம் ஒரு ட்ராவல், கொஞ்சம் நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல பழ வகைகள், நல்ல உணவு பழக்க முறைகள்லாம் கையாண்டிங்கன்னா இந்த முறை இந்த மாதம் வந்து அது ஹெல்த் டவுன் சொல்ல முடியல, எனர்ஜி டவுன்னு காமிக்குது. ஸோ சார்ஜ் பண்ணிக்கோங்க, உங்களை செல்ஃபாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. சீனியர்ஸ், தொழில் முதலீடுன்ற ஒரு முடிவு இந்த மாதம் எடுக்க வேண்டாம். பட் மற்ற எல்லாமே நீங்கள் ஆஸ் இட் இஸ் உங்கள் லைஃப்பை நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணலாம். உங்கள் ஹெல்த், உங்கள் மைண்ட், உங்கள் ஹாப்பினஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் டூர், உங்கள் ட்ராவல் எல்லாமே ஓகே. தொழில் முதலீடு இது ரெண்டை மட்டும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணால் போதும். இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அது நல்லா இருக்குது. ஓவரால் விருச்சிகம் சில விஷயங்கள் ப்ளஸ்ஸு, சில விஷயங்களுக்கு சுமார், சில விஷயங்கள் ஓகே, சில விஷயங்கள் இல்லை, அப்படி மிக்ஸ்அப் ஒரு ஏஜ் குரூப்புக்கு மாறுது. ஸோ ஸ்கார்பியன்ஸ் வந்து ஒரு ஏஜ் குரூப்புக்கு இந்த மாதம் வந்து அப்படியே ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஓவர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் போதும். டேக் கேர், குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்திலிருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அது பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்து மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்புடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்க. அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோம்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சாக்ஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடக்குதோ
அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல. வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணணும் தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க. எல்லாமே முன்னாடியே தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாகும். அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.